தம்பி அண்ணா ரொம்ப அர்ஜென்ட் ஒரு 5000 ரூபாய் கடனா குடுறா. இல்லண்ணா காசு ரொம்ப டைட்டா இருக்குண்ணா. பரவாயில்லடா நான் லூஸ் பண்ணிக்கிறேன்டா. அது இல்லண்ணா சுத்தமா காசு இல்லண்ணா. நான் தொச்சிக்கிறேன்டா குடுறா. இந்த கஷ்டத்துலயே உனக்கு காமெடி கேக்குதேன். சரி ஜிபேலுக்கு தான் பாக்குறேன். பாரு ஏய் ஆனா வேணாம், அவனுக்கு காசு கொடுக்காத, அவனை நம்பாத. ஏண்ணா? அவன் தரமாட்டான், அவன் நம்பாத. ஐயோ ஏய் அதனால திரும்பி குத்துருவோம்டா. என்ன நம்பு. பெரியவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, கல்லனை நம்பலாம், குள்ளனை நம்பலாம் சொல்லிக்கிறாங்க. அதனால இவன் நம்பாத. தம்பிங்களே, இப்போ ஒரு பழமொழி சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? ஐயா எல்லாம் பெரியவங்க சொன்னதான். திருடனை நம்பலாம், குள்ளனை நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஐயா. உருவு கண்டு எல்லாமே வேண்டும்ங்கிறது தான்ப்பா தமிழரோட பண்பாடு. சரிங்க ஐயா. உருவத்தை வச்சு ஒருத்தர் எடை போடக்கூடாது. கல்லன் அப்படின்னு சொன்னா யாரை குறிக்கும்னா, மகாபாரதத்துல வரக்கூடிய கண்ணபிரானை குறிக்கும். அவரை நம்பிங்க யாருமே கெட்டதே கிடையாது தம்பி. குள்ளன்னு சொன்னா என்னன்னா, அதே திருமாலினுடைய அவதாரத்துல இருக்கக்கூடிய வாமன அவதாரத்தை குறிக்கும். வாமன அவதாரம்னா என்னன்னா, அவர் குள்ளமா இருப்பார். இந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணா, இவன் சின்ன பையன் தானே, இவன் என்ன பெருசா 3 அடி எடுத்துக்குவான் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு சொன்னான், எடுத்துக்கோ அப்படின்ட்டு. 1 அடி வானத்தை அளந்தான், இன்னொரு அடி நிலத்தை அளந்தான், இன்னொரு அடி தன் தலை மேல வச்சான், அவனோட ஆணவத்தை அடக்கினான். எனவே கல்லனை நம்பினாலும் நம்பு, குள்ளனை நம்பாதேன்னு சொன்னது காரணம் இதுதான் அர்த்தம். ஒருத்தரோட உருவத்தை வச்சு சொல்லல தம்பி. ஆளுகள் தெரியாம போச்சுக்க ஐயா. கை கொடுங்க ஐயா. நன்றியா, வாழ்த்துக்கள்யா. ஐயா இது தெரியாம நான் குள்ளமாகறதுல போற வரவங்களாம் இந்த பழமொழி சொல்லி என்ன கேலி பண்ணியிருந்தாங்க. அததான் தமிழர்கள் எப்பவுமே என்னன்னா, ஒருத்தர் மனம் புண்படுற மாதிரி பழமொழி சொல்லி இருக்க மாட்டாங்க. அதான் அதனோட அர்த்தம்.